Okay, favorite food? எப்போதும் தமிழ் ஃபுட் தான். And my favorite at home is சாம்பார் சாதம். வீட்டில் எப்போ சாம்பார் பண்ணாலுமே பருப்பு தனியாக வேக வச்சு காய்கறி தாளித்து தான் சாம்பார் வச்சுருக்கோம். பட் இது வந்து ஒன் பார்ட் ரெசிபி. பேச்சுலர் பசங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. 2 போல் பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய்கறி ஆட் பண்ணிடலாம். நான் கேரட், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி தண்ணி, உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி 4 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. காய்கறி எல்லாமே வெந்துடுச்சு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. 2 கப் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மேலே மல்லி இலை, கொஞ்சமாக நெய் விட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இனிமேல் பருப்பு தனியாக காய்கறி தனியாக வேக வைக்க வேண்டியதில்லை. இது சிம்பிளாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.